ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோடு 55 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இப்போ இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோவும் மங்கி கிங்கோட அந்த க்ளோனும் சண்டைக்கு ரெடியாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் அப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு சேஜை, அதாவது முனிவர்களோட அந்த ஞானக்கண் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிரும். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லாம் தடுத்து நிப்பாட்டி ஒரு அட்டாக்கை போட போவான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடத்துன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோக்கு அந்த முனிவர் கண் கிடச்சோன்னே அந்த கண்ணில் நேராக குத்தலான்னு சொல்லிட்டு அந்த மங்கி கிங் அப்படி குத்த போவோம். நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த மங்கி கிங் கையை அப்படி பிடிச்சி அப்படி அந்த பக்கம் டாஜ் பண்ணிடுவார். அப்படி தப்பிச்சோடனே அந்த குத்தோட பவர் பார்த்தா செம்ம பவராக இருக்கும். மறுபடியும் அந்த மங்கி கிங் க்ளோனு விட மாட்டேன் உன்னை அப்படின்னு மறுபடியும் செம்ம ஸ்பீடாக குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கெல்லாம் செம்ம ஸ்பீடாக டாஜ் பண்ணிட்டு இப்போ ஏன்டன் அப்படின்னு அந்த அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டி மறுபடியும் ஒரு அட்டாக் போடுறதுக்கு செம்ம ஸ்பீடாக ஓடி போய் கழுத்துலேயே ஒரு குத்தலான்னு சொல்லிட்டு அடிக்க போக அப்படி குத்தாம லைட்டாக ஒரு தள்ளி மட்டும் விடுவாப்புல. தள்ளி விட்டதில் மங்கி கிங்கோட அந்த க்ளோனு கீழே விழுந்துரும். அப்போ நம்ம ஹீரோ இந்த அடி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அந்த மங்கி கிங்கோட க்ளோனு இன்னும் முடியல, நான் மறுபடியும் உங்களோட சண்டை போட்டு தருவேன், ஆனால் நீ இந்த அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லாக இருப்பேன்னு தெரியலையா சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அந்த க்ளோன் கூட அந்த க்ளோன் அதோட வெப்பன் எடுத்து நம்ம ஹீரோ கூட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லாம் டாச் பண்ணிட்டு ஸ்வாட் எடுத்துட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். அந்த சண்டையை மேல இருந்து ஒரிஜினல் மங்கி கிங்கும் அவங்களோட பிரதர் டீமன் கார்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரிஜினல் மங்கி கிங் டீமன் கார்டு கிட்ட, அண்ணா இவன் வந்து 1 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இவனுக்கு எப்படி அந்த சேஜை ஞானக்கண் கிடைச்சது அப்படின்னு மங்கி கிங் சொல்லிட்டு இருக்கும்போது கீழே நம்ம ஹீரோ அந்த க்ளோன் மங்கி கிங் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த க்ளோனால் தாக்கு பிடிக்கவே முடியாது. அதை பார்த்து ஒரிஜினல் மங்கி கிங்கு, இவன் இவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்துட்டானா அப்படின்னா இதுக்காக நான் வெயிட் பண்ண முடியாது, அவனும் நானும் சண்டை போட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கி கிங் சிரிச்சுட்டே சொல்லும்போது அப்போ அந்த டீமன் கார்டு மங்கி கிங்கை பார்த்து, ஏய் நீ ஏன்டா இவ்வளோ எக்ஸைட்டாக இருக்க, நான் இப்போ என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா அந்த ஞானப்பழம், அந்த ஞானப்பழத்து மூலமா நம்மளோட பிரதர் கிம் சாவே இல்லாமல் ஒரு இமோட்டல் வாழ்க்கையை வாழ்வான், அந்த பழத்தை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அவனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு டீமன் கார்டு சொன்னோன்னே அதை கேட்டு மங்கிங்கும், அண்ணா என்னண்ணா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு டீமன் கார்டு, ஏன்டா நம்மளோட பிரதர் கிம்மை பார்த்தா உனக்கு சந்தோஷமா இல்லையா, அவர் கூட சண்டை போடணும்னு சொன்னீங்க, ஏன் கூட சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கார்டு சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு மங்கிங்க, என்னது உங்க கூட சண்டை போடுறதா, உங்க கூட சண்டை போட்டு ஒரே அடியில் நான் அப்படி தோக்கடிச்சு சாகிறதுக்கா, ஆட போங்கனே அப்படின்னு சொல்லிட்டு மங்கி கிங்கு அவரோட மேகத்தில் தான் டீமன் கார்டை நிப்பாட்டி வச்சுட்டு இருப்பாரு. உடனே மங்கி கிங் என்ன பண்ணுவாப்புல, டீமன் கார்டை அப்படி கீழே தள்ளி விட்டுருவாப்புல, மேகத்தை களைச்சி விட்டு நம்ம டீமன் கார்டை அப்படி கீழே வந்துட்டு இருக்கும்போது மங்கி கிங்கை பார்த்து, டே மங்கி கிங்கு நீயே ஒரு சாவே இல்லாத ஒரு இமோட்டல் லைஃபை வாழ்றவன், நான் அடிச்சு நீ எப்படா சாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமன் கார்டு யோசிச்சுட்டே அப்படி கீழே போயிட்டு இருப்பாங்க. அப்படி கீழே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து அந்த டீமன் கார்டு, பரவாயில்ல இவன் ரொம்பவே அருமையாக சண்டை போடுறான் அப்படி சொல்லிட்டு கீழே வந்துடுவார். கீழே வந்தோடனே பிரதர் என்ன பண்ணுற அப்படின்னு டீமன் கார்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோவும், வந்துட்டிங்களா, இங்கே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கேன் பார்த்தா தெரில அப்படி சொல்லும்போது அந்த டீமன் கார்டு, இப்போ உனக்கு ஒரு புது ட்ரைனிங் கொடுக்க போகிறேன், இந்த மூங்கில் குச்சி இதுதான் அவனோட ஸ்வாடு அப்படி சொல்லும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படி சொல்லும்போது அதுக்கு அங்கே டீமன் கார்டு, நீ எதுவுமே சாதாரணமாக பார்க்கக்கூடாது, உங்ககிட்ட இருக்க அந்த சேஜ் ஐஸ் அது மூலமாக தான் பார்க்கணும், இப்போ பாரு இந்த மூங்கில் குச்சியை வச்சு இவ்வளோ பெரிய பாறையை நான் எப்படி வெட்டுறேன்னு பாரு அப்படின்னு அது பெரிய மலைப்பாறை, அந்த மூங்கில் குச்சியை வச்சு ஓங்கி ஒரு போட்டதில் அவ்வளோ பெரிய பாறை 2ஆ பொழந்துக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது இத்தனையோண்டு குச்சியை வச்சு இவ்வளோ பெருசாக போட்டிங்களா அப்படி சொல்லும்போது அதை பார்த்து டீமன் கார்டு, எப்படி என்னோட பவர் எப்படி, இதே பவர் தான் நீ யூஸ் பண்ணணும், இது உன்னோட உள்ளத்துலேருந்து வரணும், நீ மனசால இதை பார்க்கணும், அப்போ தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மூங்கில் குச்சியை கொடுப்பாரு. நம்ம ஹீரோவும் அந்த மிகப்பெரிய மலைப்பாறையை உடைக்கிறதுக்கு சொல்லிட்டு அந்த மூங்கில் குச்சியை தான் உடச்சு விடுவார். அந்த மலைப்பாறை ஒன்றுமே ஆகாது. நம்ம ஹீரோவும் விடாமல் அந்த மங்கி கிங் கூட தான் சண்டை போட்டு அந்த மூங்கில வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு அந்த பாறையை உடச்சே தீரணும் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ பெரிய குச்சி எடுத்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பார். 6 மாதம் கழித்து 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ ஒரே போட்டில் அந்த மிகப்பெரிய பாறையவே பொழந்து விட்டுருப்பாரு. 6 மாதம் கழித்து நம்ம ஹீரோ அந்த ட்ரைனிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஹெவன்லி ரியாலம்ல இருந்து எல்லாருமே படையெடுத்து வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ நிற்கிற அந்த இடத்துக்கு படையோட வந்துருவாங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்த உடனே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு முடி நீளமாக வளர்ந்துருச்சு, 6 மாதம் முடி வெட்டல போல இருக்குது. அப்படியே பார்த்தா அந்த ட்ரூ லார்ட் எர்லான், அப்புறமா நெசா த கிரவுன் பிரின்சஸ், அந்த ஜேடி எம்பரர்,
இவங்க 3 பேர் நின்றுட்டு இருக்கும்போது அந்த மங்கி கிங்கும் வந்துட்டீங்களாடா, வாங்கடா வாங்கடா, சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு அடிக்கிற அடியில் எல்லாருமே பாருங்க என்ன ஆக போறீங்க அப்படின்னு சொல்லும்போது சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேட் எம்பரர் சொன்ன உடனே அந்த படையெல்லாம் ஒன்னா பறந்து வந்து வெப்பனை வச்சுட்டு மங்கி கிங்க அட்டாக் பண்ண வந்துட்டு இருப்பானுங்க. உடனே மங்கி கிங்கு அவரோட அந்த கையில் வச்சிருக்காரு பார்த்தீங்களா வெப்பனு, ரியூயி இதை அப்படியே பெருசாக மாற்று அப்படின்னு சொன்னோன்னே அந்த வெப்பன் அப்படி பெருசாக மாறுமாருங்க. அது வந்த எல்லாத்தையுமே அடித்து நவுத்தி விட்டுருவோம். அவனுங்க எல்லாமே கீழே விழுந்துட்டு இருக்கும்போது இப்போ பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹேட் அப்படின்னு ஒரு அடியை போட மின்னல் வரும் பாருங்க. மின்னல் வந்து அங்கே இருக்க எல்லா சோல்ஜர்ஸ் சும்மா டமால்னு அடிச்சு எல்லாத்தையுமே தோக்கடிச்சிடும். அவனுங்க வந்த ஸ்பீட்லேயே அடி வாங்கி அப்படி மயக்கம் போட்டு கீழே வந்துட்டு இருப்பானுங்க. என்ன இப்போ நீ வரியா இல்லை வேற யாராவது அனுப்ப போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மங்கி கிங் கேட்டோன்னே அங்கே பார்த்தா ட்ரூ லார்ட், எர்லாண்ட், அப்புறம் நெசா த கிரவுன் பிரின்சஸ் இவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் மங்கி கிங் கூட சண்டைக்கு வருவானுங்க. இவங்க 2 பேரும் கூட தனியாக சண்டை போட்டுருப்பாப்புல மங்கி கிங். அதை ஜேட் எம்பரர் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படி சொல்லும்போது அங்கே பார்த்தா டீமன் கிங் வராப்புல. டீமன் கிங் வந்துட்டு என்ன லாங் டைம் நோ சி ஜேட் எம்பரர், என்ன இங்கே நீ எதுக்கு வந்திருக்க, வார ஆரம்பிக்க போறியா, நீ என்னதான் பண்றன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டீமன் கார்டு வந்தோடனே அதை பார்த்துட்டு ஜேட் எம்பரர் பார்க்கலாம் இந்த வாரில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. 2 பேர் ஒரே ஆள் கூட அதாவது மங்கி கிங் கூட சண்டை போட போகிறாங்க. இதில் யார் ஜெயிக்க போகிறான்னு ரொம்ப ஆர்வமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் மங்கி கிங் கூட பயங்கரமாக சண்டை போட்டுருப்பானுங்க. மங்கி கிங் வயிற்றுலேயே ஒருத்தன் கூட போட்டு விட்டுருவான், ரத்தம்லாம் வந்துடும். மங்கி கிங் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாப்ல. அங்கே டீமன் கார்டு அந்த ஜேட் எம்பரர் கிட்ட நீ 6 மாதம் கழிச்சு வந்திருக்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய திட்டம்னு சொல்லிட்டு மொக்கையான ஒரு திட்டத்தை நான் போட்டு வந்திருப்பேன் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா மங்கி கிங் அவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மங்கி கிங் கஷ்டப்பட்டு தான் இருப்பாரு. அப்போ அந்த நெஸ்ஸா த கிரவுன் பிரின்சஸ் அவன் அப்படியே பின்னாடி பறந்து வந்து நம்ம மங்கி கிங் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். கிட்ட வந்துருவான். அப்படி பின்னாடி வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது குறுக்க அந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி நம்ம ஹீரோ குறுக்க வந்து ஒரு அடி அந்த நெஸ்ஸா த கிரவுன் பிரின்சஸை அடிச்சடியில் பறந்து போய் கீழே வந்துருவான். கல்லெல்லாம் அப்படி தெரிக்கும். நம்ம ஹீரோ அப்படி பறந்து இந்த பக்கம் வந்தா அங்கே பார்த்தா அந்த ஏர்லாடு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோ அவன் கூட குறுக்க பூந்து அவனை போட்டு அடிச்சுட்டு இருப்பாப்ல. அவனையும் அடிச்சு தரையில தள்ளி விட யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்லாண்ட் அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் மங்கி கிங்கும் அப்படி மேலே கெத்தா நின்று இருப்பாங்க. நம்ம ஹீரோ உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஒன்றும் இல்லையே பிரதர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே டேய் நீ எதுக்குடா குறுக்க வந்த, நானே அவங்களை சமாளிச்சிருப்பேன்ல, இந்த மாதிரி குறுக்க வராதடா அப்படின்னு சொல்லிட்டு மங்கி கிங் கோவமாக நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஏப்பா அவனை அடிக்க வந்தானே அதனால தான் காப்பாற்ற வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஏர்லாண்ட் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவான். அது நேரம் அந்த கிரவுன் பிரின்சஸ் டேய் யாரா நீங்களா 2 பேர் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டைக்கு வருவான். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட மங்கி கிங் டே ஆளுக்கு ஒருத்தனை பார்த்துக்கலாம், நீ என்ன பண்ணு அந்த கிரவுன் பிரின்சஸை பார்த்துக்கோ அப்படின்னு மங்கி கிங் சொன்ன உடனே அந்த கிரவுன் பிரின்சஸ் நம்ம ஹீரோவை பெரிய ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண வருவான். அடிச்சடியில் நம்ம ஹீரோ வெறும் மூங்கில் குச்சி வச்சு தான் தடுத்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல பயங்கரமாக வெடிச்சு சதறிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த கிரவுன் பிரின்சஸும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சேஜ் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் யூஸ் பண்ணி மூங்கில் குச்சியை வச்சு பயங்கரமாக அடிச்சுட்டு இருப்பாப்ல. சும்மா வெறித்தனமான அட்டாக்காக இருக்கும். அந்த அட்டாக்கை பார்த்த உடனே அந்த கிரவுன் பிரின்சஸ் என்னடா அது இந்த அளவுக்கு அடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடிச்சு நம்ம ஹீரோ அவனை கீழே தள்ளி விட்டுருவாரு. அவன் கீழே போய் விழுவான். அதை பார்த்த ஜேட் எம்பரர் எப்படி மனுஷனுக்கு எப்படி அந்த சேஜ் ஐ கிடைச்சது, இது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு இருப்பான். அவனை நான் கொன்னே தீரணும்னு சொல்லிட்டு அந்த ஜேட் எம்பரர் கையில் அவனோட மேஜிக் பவர் கொண்டு வரும்போது அதை பார்த்துட்டு அங்கே இருக்க டீமன் கார்டு ஏய் நீ ஏதாவது என்கிட்ட பேசணுமா, கையிலே ஏதோ பவர் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த ஜேட் எம்பரரை தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாரு டீமன் கார்டு. இந்த பக்கம் பார்த்தா அந்த கிரவுன் பிரின்சஸ் கடுப்பாயிட்டு ஏய் உங்ககிட்ட இந்த பவர்லாம் இருக்கா, வாடா நீயா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் வெப்பன் எடுத்துட்டு நம்ம ஹீரோக்கு சண்டைக்கு வருவான். 2 பேருக்குள்ள மறுபடியும் சண்டை வெறித்தனமாக போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ இந்த அட்டாக்கை பார்த்துட்டு என்னடா அவன் இப்போ வித்தியாசமான சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கிரவுன் பிரின்சஸ் ஃபயர் வீல் அப்படின்னு ஒரு வித்தியாசமான வெப்பனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ இதை பார்த்து என்னது இது இந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கே, ஃபயர் பால்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபயர் பால் அட்டாக் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அப்படி டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டே இருப்பார். அவன் அதுக்குள்ளே வந்து பூந்து பறந்து வந்து நம்ம ஹீரோவை அடிப்பான் பாருங்க. அடிச்ச அடியில் நம்ம ஹீரோ அப்படி பறந்து போய் கீழே விழுந்துருவார். விழுந்துட்டு இவனை என்னால் தோக்கடிக்க முடியுமான்னு தெரியலையே, ஆனால் என்னோட பிரதர் டீமன் கார்டு சொன்ன மாதிரி நான் என்னோட மனசை நம்பி அது மூலமாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணி இவனை தோக்கடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரவுன் பிரின்சஸ் டேய் சாதாரண மனசு உடம்பு வச்சுட்டு எப்படா என்னை தோக்கடிக்க முடியும்னு நினச்ச பைத்தியக்கார பையிலே அப்படி சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் டீமன் கார்டு மேலே இருந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ டீமன் கார்டை பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த டீமன் கார்டு
என்னோட குட்டி தம்பி உன்னோட பவர் என்ன நீ காட்டு அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ மறுபடியும் எந்திரிச்சு நிற்பான். அதை பார்த்து கடுப்பாயிட்டே, என்னடா மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறியா, இப்போ என்னோட பவரை பாரு, நான் 1000 100கணக்கான வித்தியாசமான மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு அவங்களோட பவரை எடுத்தவன், இதை நீ எப்படி தடுத்து நிப்பாட்டுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெப்பன்லேருந்து ஒரு பெரிய சைஸ் இரும்பு மாதிரி அப்படி வந்து கீழே இறங்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ நான் இதை எப்படி முடிக்கிறேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை வெளியே எடுப்பான். வெளியே எடுத்துட்டு என்னோட பவர் என்னன்னு இப்போதான் தெரிய போகுது அப்படின்னு அந்த மிகப்பெரிய பாறை இரும்பு மாதிரி இருக்கும். அந்த இரும்பை பார்த்து நம்ம ஹீரோ பறந்து போய் பிரீத்திங் டெக்னிக் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட அந்த பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சும்மா செம்ம ஸ்பீடாக பறந்து போய் எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைல் அப்படின்னு அடித்து நொறுக்குவான் பாருங்க. அடித்து நொறுக்கிட்டு அப்படியே உள்ளே போய்கிட்டே இருப்பான். அப்படி உள்ளே போயிட்டு இருக்கும்போது உள்ளே அடைச்சி வைக்கிற மாதிரி ஒரு கியூப் உருவாக்கிடுவான். நம்ம ஹீரோ அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் என்னை அடைச்சி வச்சுட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு சேஜ் ஐஸை யூஸ் பண்ணி எனக்கு வழி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை அப்படியே உடச்சி நொறுக்கி தள்ளிட்டு அதே நேரத்தில் அவன் தலையை துண்டா வெட்டி வீசிடுவார். அதை பார்த்து அவன் அப்படியா என் தலையவே துண்டா வெட்டி வீசிட்டியா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கீழே விழுவான். அப்படியே கட் பண்ணா அவனோட ஃப்ளாஷ்பேக்கு அந்த கிரவுன் பிரின்சஸ்ன்றவன் ரொம்பவே பயங்கரமானவன், மிகப்பெரிய டீமன் எல்லாத்தையுமே கொண்டு ஒரு ஃபைட்டிங் மான்ஸ்டரா சுத்திட்டு இருந்தான். மக்கி கிங்க சரப்பிடிச்சு ஒரு காடா மாறுறதா இவனோட ஆசை அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே இந்த பக்கம் அந்த ஜேட் நம்பர் யார் ஜெயிக்க போறான்னு தெரியலையே எனக்கு செம கோவம் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்க நம்ம டீமன் கார்டு கையை தட்டுவாப்புல அங்கே செம்மையா வைப்ரேஷன் வரும். நம்ம டீமன் கார்டு இப்போ சண்டை நிப்பாட்டில் நான் யாருன்னு காட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே டீமன் கார்டு செம்ம பவர்ஃபுல்லாக இருப்பார். அதை பார்த்து பயந்து போன அந்த ஜேட் எம்பரர் ஐயா விட்டுரு, உன்னோட பவர்லாம் எனக்கு தெரியும், நான் இங்கேருந்து உடனே கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு டீமன் கார்டுக்கு பயந்து அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிடுவான். அதை பார்த்து டீமன் கார்டும் சூப்பர் நல்ல முடிவு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாரு. அவன் பயந்து போய் அவங்களோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுவான். அப்படி இருக்க அவன் எதுக்கு சண்டைக்கு வரான் தான் தெரியல. அப்புறமா இங்கே இருக்கிற நம்ம மங்கிக்கிங்க ஏன் நான் சண்டையை நிப்பாட்டினீங்க, நாங்கள் ஜெயிச்சிருப்போம் தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ கரெக்டாக தான் சொல்கிற அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாரு. அதை பார்த்து நம்ம மங்கி கிங்கு என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியலையே சொல்லும்போது அப்போ அங்கே டீமன் கார்டு இந்த சண்டை முடிஞ்சது அப்படின்னா நம்மளோட பிரதர் நம்மளை விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா கீமு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கார்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போவார். அங்கே இருக்க மங்கி கிங்க்கு ஒன்றுமே புரியாது, என்னது இந்த சண்டை முடிஞ்சதுன்னா நம்ம பிரதர் நம்ம விட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு பிரதர் மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அந்த டீமன் கார்டு நம்ம ஹீரோக்கு ஹீலிங் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு உடம்புலாம் சரியாயிட்டு இருக்கும்போது சண்டையெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு டீமன் கார்டு கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சண்டையெல்லாம் நல்லா தான் போச்சு, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்பான். ஆமாம் நீங்கள் எதுக்கு என்ன பிரதராக ஏற்றுக்கிட்டீங்க, அந்த வயசான சுபோதி அவர் அனுப்புனால என்ன பிரதராக ஏற்றுக்கிட்டீங்களா இல்லை அந்த மக்கி இங்கே காப்பாற்றினால இப்படி பண்ணீங்களா, எதுக்காக என்ன பிரதராக ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே இருக்க டீமன் கார்டு புரியுது நீ எதுக்கு இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்குன்னு புரியுது, உன்னை முதல்ல பார்க்கும்போது உனக்குள்ள ஒரு வெறி இருக்குது, ஆனால் நீ என்னோட பிரதர் மக்கி இங்கே காப்பாற்றினால தான் உன்னை பிரதராக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்போ அங்கே இருக்க டீமன் கார்டு என்னதான் இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே டெம்பரவரி தானே, என்னை விட்டு போயிடுவீங்கல்ல அப்படின்னு அவர் சோகமாக பேசிட்டு இருப்பாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஃபீலிங்காக பார்க்கும்போது அப்போ டீமன் கார்டு நம்ம ஹீரோ கிட்ட இப்போ இந்த சேஜ் ஆர்ட்னு உனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தனே முனிவர்களோட சக்தி, இதை மட்டும் நான் கற்றுக்கல அப்படின்னா நான் ஒரு டீமன் கார்டாக இருந்து எல்லாத்தையுமே கொலை எடுத்திருப்பேன், ஆனால் இந்த சேஜ் ஆர்ட் என்னை ரொம்பவே அமைதிப்படுத்திருச்சு, இது மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப கொடூரமான மாறி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் நீ எல்லாமே என்னை விட்டு புரிஞ்சிருவீங்களே, கடைசியில் பிரதரே இல்லாமல் நான் தனியாக நிற்பேன்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அண்ணா நான் சொல்கிற கேளுங்க, நான் இங்கே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நம்ம எப்போதுமே பிரதர், நீங்கள் தான் என் அண்ணன் நான் தான் உங்கள் தம்பி, இது எப்போதுமே மாறாதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது அதுக்கிட்ட அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ண அந்த ஜேட் எம்பரர் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போனா பாருங்க, அவன் ஒரு ஜெயிலுக்குள்ளே போவான். அங்கே போயிட்டு 10,000 வருஷமாக நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அதை காப்பாற்ற தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தோடனே அது யாருன்னு பார்த்தா அது மங்கி கிங்கோட எதிரி மக்காக். அந்த மக்காக்கு கிட்ட நீ இப்போ சண்டைக்கு ரெடி ஆகணும், ஏன்னா நீ ஒரு ஃபைட்டிங் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சண்டைக்கு ரெடி ஆக்குவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.